This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம உடம்புகளிலேயே மிகவும் முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு கல்லீரல். கல்லீரல்ல கொழுப்பு படிவது ரொம்ப ஒரு சிக்கலான ஒண்ணுதான். அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தவிர்த்து, ட்ரிங்க்ஸ் பண்ணாத ஒரு சிலருக்கும் இந்த மாதிரி மது அருந்தாத கொழுப்பு கல்லீரல் இருக்க நோய் வர்றது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் சந்திக்கக்கூடியதுதான். இதை வந்து நம்ம எப்படி மாத்தலாம்னா, உடற்பயிற்சி பழக்க வழக்கம், அதே மாதிரி வாழ்க்கை முறையை வந்து நம்ம எப்படி மாத்திக்கிறது, உணவு முறைகளையும் நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இதுல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி மூலம் வந்து நம்ம அதை சரி செய்யலாம். தினமும் 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் மிகாம உடற்பயிற்சி செய்யணும். இதனால நம்ம உடம்புல கல்லீரல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கும். கல்லீரல் நம்ம அதோட வேலையை கரெக்டா செய்யணும் அப்படின்னா, நம்ம சைக்கிள் பயிற்சி செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டாலே நம்ம கல்லீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நெக்ஸ்ட், உப்பு மற்றும் சர்க்கரையை குறைப்பது. அதிகப்படியான சர்க்கரை, குறிப்பா ஃப்ரக்டோஸ் மற்றும் உப்பு போன்ற பொருட்கள் வந்து கல்லீரல் வீக்கத்துக்கும் கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்குது. அதனால இந்த செயற்கை பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை பானங்கள், சுகர் ஆட் பண்ணி செய்யக்கூடிய குளிர்பானங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இயற்கையா விளையக்கூடிய எதுவும் நம்ம உடம்பை எதுவுமே பாதிக்காது. இந்த கடையில விற்கக்கூடிய குளிர்பானங்களை தவிர்ப்பது நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கிய பொருளா இருக்கும். வந்து நம்ம கல்லீரலுக்கு தேவையான உணவுகளை சாப்பிடுறது. அதுல காய்கறிகள், அதே மாதிரி புரதம், முழு தானியங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்பு உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல்லீரல்ல கொழுப்பு குவிவதை வந்து மோசமாக்கும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சர்க்கரை உணவுகளை குறைக்கணும். முக்கியமா ட்ரிங்க்ஸ் பண்றத தவிர்க்கணும். சிறிய அளவுல கூட நம்ம ட்ரிங்க்ஸ் பண்றது வந்து நம்ம கல்லீரலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இதனால கொழுப்பு கல்லீரல் இருந்தா அது வந்து சிரோசிஸ் போன்ற கடுமையான நிலைகளுக்கு வந்து முன்னேறுவதை தடுக்க மதுவை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது. மது அருந்துதல் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நிறைய பாதிக்கும். இதை வந்து மன அழுத்தத்தை நிர்வகிக்க, நாள்பட்ட மன அழுத்தத்தால் வீக்கம் அதிகமாகிறதோட வளர்சிதை மாற்றத்தையும் மாற்றும். மனம் மற்றும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க யோகா, ஆழ்ந்த சுவாசம் மற்றும் தியானத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால கல்லீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமே நம்ம எந்த உணவுகளை சாப்பிட்டா இந்த கொழுப்புகளை கரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அவகேடோ, கிரீன் டீ, திராட்சை, வால்நட், மஞ்சள், இலை காய்கறிகள், பீட்ரூட் போன்ற உணவுகளை வந்து நிபுணர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஆனா கல்லீரல் வந்து உடல்ல ஒரு முக்கியமான உறுப்பாகும். இந்த உறுப்பு ஆற்றலை வெளிவிடுவதோடு
உடலில் உள்ள நச்சு கழிவுகளையும் வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு இருக்கு. இது செரிமானத்துக்கு தேவையான என்சைம்களை வெளியிடுகிறது மற்றும் அதிக எடை மற்றும் உடல் பருமன் பிரச்சனைய தடுக்குது. ரொம்ப முக்கியமா இததான் பார்க்கிறேன். இருந்தாலுமே மோசமான வாழ்க்கை முறை மற்றும் மோசமான உணவு பழக்கங்கள் காரணமாவும் கல்லீரல் செயல்பாடு பாதிக்குது. அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஆல்கஹால் மற்றும் சிகரெட் புகைத்தல் ஆகியவை வளர்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவகாடோ. அவகாடோ எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, இதுல ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைய இருக்கு. இதுல குளுதாதையோன்ஸ் எனப்படும் வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நல்ல தெளிவா சிறப்பா வெளியேற்றும்னு சொல்றாங்க. அதன் ஆரோக்கியமா சாச்சுரேட்டட் கொழுப்புகள் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது. குறிப்பா வயிற்ற சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புக்களை எரிப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது தொப்பை வளராம பார்த்துக்குது. கிரீன் டீ. கிரீன் டீல கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய கேடசின்கள் எனப்படும் கலவைகள் நிறைஞ்சிருக்குது. அவை வளர்சிதை மாற்றத்தையும் துரிதப்படுத்துறது. இதனால வாய்வு பிரச்சனை இருக்காது. அதே சமயம் வயிற்றுல சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைக்கும். இதுல திராட்சை. திராட்சையில விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது என்சைம்களை சூப்பர் சார்ஜ் செய்து இதோட நரிங்கனேன் என்ற கலவை உடல்ல கொழுப்பு சேர்வதை தடுக்குது. அதே சமயம் கொழுப்பை எரிக்க கல்லீரல் தூண்டுகிறது. நெக்ஸ்ட் வால்நட். வால்நட் அக்ரூட் பரப்புல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சு இருக்குது. இவை கல்லீரல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கொழுப்பை குறைக்க உதவுது. இத நல்லா எடுத்துக்கிறதுனால மேபி காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது மஞ்சள். மஞ்சள்ல குர்குமின் என்ற சேர்மம் நிறைஞ்சிருக்குது. இது கல்லீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சு பித்த உற்பத்தியை தூண்டுது. இதனால கொழுப்பு திறம்பட கரைக்க உதவுது. இலை காய்கறிகள். இது கல்லீரலை ஆரோக்கியமா வச்சிருக்க கீரை, கோஸ் மற்றும் பச்சை காய்கறிகள் வழக்கமா உணவுல சேர்த்துக்கக்கூடிய ஒண்ணுதான். இதை நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கல்லீரலை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம். இலை காய்கறிகள்ல ஏராளமான குளோரோஃபில் இருப்பதால் கல்லீரல்ல டேஜின்கள் நடுநிலைப்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை செரிமானத்தை ஊக்குவிக்கின்றது மற்றும் கொழுப்பு குவிவதை தடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பீட்ரூட். பீட்ரூட் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒண்ணு. அவை பித்தத்தின் உற்பத்தியை அதிகரிச்சு கல்லீரல்ல குவிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் நச்சு கழிவுகளை சீக்கிரமாவே வெளியேற்றிடும். இதனால ரத்த ஓட்டம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய நைட்ரிக் ஆசிட் வெளியீட்டை தூண்டுகிறது. இதன் மூலம் நம்ம கல்லீரலை ரொம்ப பாதுகாப்பாகவும் சேஃப்டியா வச்சுக்கலாம். நம்ம இப்ப எவ்வளவுதான் இந்த காய்கறிகள் இதுகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கல்லீரலோட பொசிஷன் எப்படி இருக்கு, அது எந்த லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆரம்பத்துல இருந்தே இதை எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. மேபி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.